அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளப்பட்டியில் தேவாலய கட்டுமான பணியின் போது மேல் சுவர் இடிந்து விழுந்து 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல ஆலோசனை மாதா தேவாலயம் கட்டுமான பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது சுவர் இடிந்து விபத்து நேரிட்டிருக்கின்றது. இந்த கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்திருப்பதாகவும் நமக்கு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல ஆலோசனை மாதா தேவாலயம் கட்டுமான பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது சுவர் இடிந்து 20க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளிகள் காயமடைந்திருக்கின்றார்கள். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அது குறித்தான காட்சிகளையும் தற்பொழுது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் காயமடைந்தவர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளப்பட்டியில் கட்டட பணியின் போது மேல் சுவர் இடிந்து விழுந்ததில் 20 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். காயமடைந்தவர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கவும் பட்டிருக்கின்றார்கள். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளப்பட்டி என்ற இடத்தில் தேவாலய கட்டுமான பணியின் போது மேல் சுவர் இடிந்து விழுந்து 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் இசக்கிராஜா. இசக்கிராஜா, இந்த விபத்து என்பது எப்போது நேரிட்டது? காரணம் என்னவாக சொல்லப்படுகின்றது? பாதிக்கப்பட்டவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது? பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. தூத்துக்குடி மாவட்டம் அருகே உள்ள வெள்ளப்பட்டி மீனவ கிராமம். இந்த மீனவ கிராமத்தின் நடுவே அமைந்துள்ளது நல்ல ஆலோசனை மாதா ஆலயம். இந்த ஆலயம் புதிதாக தான் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டப்பட்டு வரும் ஆலயம் பணியான தென்காசி, கும்பகோணம், கோவில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட கட்டட தொழிலாளர்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த கட்டட பணியானது இன்று கட்டட பணி நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது மேற்கூரை கட்டிட பணியானது நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த மேற்கூரை ஹைட்ராலிக் ஜாக்கி மூலமாக தான் மேற்கூரை மேலே எழுப்பப்பட்டு கட்டிட பணியானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில திடீரென அந்த மேற்கூரையானது இடிந்து சேதமடைந்து கட்டிடத்துக்குள் இடிந்து சேதமடைந்து கீழே விழுந்தது. இந்த மேற்கூரை கீழே இடிந்து விழுந்ததில் கட்டிட பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த சுமார் 40க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் இடிபாடுகளுக்குள் உள்ளே சிக்கி கொண்டிருந்தனர். இதனை அடுத்து உள்ளே இடிபாடுகளுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த கட்டிட தொழிலாளர்கள் அலற சத்தம் கேட்டு அருகே இருந்த நபர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து இந்த இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருந்தது. தூத்துக்குடியில் இருந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர்கள் இந்த இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருந்தவர்களை, காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அந்த ஈடுபாட்டிற்கு பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளிகள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தனர். இவர்களை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருந்த கட்டிட தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த இடிபாடுகள் மேற்கூரை மாதா கோவில் மேற்கூரை இடிந்து விழுந்து இடிபாடுகள் சிக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி இசக்கிராஜா.